வணக்கம் நண்பர்களே, ஐயாச்சாரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம குரூப் 2 மெயின்ஸ் கோர்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த 60 நாட்கள் நான் என்ன பண்ண போகிறேன் மெயின்ஸ்க்காக அப்படிங்கிறத. தென் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன அறிமுகம் என்னையை பற்றி. ஸோ யாரெல்லாம் குரூப் 1 மெயின்ஸ் எழுதுனவங்க இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே என்னென்னா என்னையை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் இருக்குது. என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய புத்தகம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அந்த புத்தகம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ், இது ரெண்டுமே மெயின்ஸ்க்காக நான் 2016 பப்ளிஷ் பண்ண புத்தகம். ஸோ இதன் மூலம் என்னை பற்றி அறிமுகம் இருக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் 2016 நான் மெயின்ஸ் கைடன்ஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறேன். ஸோ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா? ஓகே. ஸோ இந்த 60 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே சேலஞ்சஸ் தான், இன்க்ளூடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சரியா? ஸோ முன்னாடி ஒரு 120 நாட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான காலகட்டம், அதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது வேற. வெறும் 60 நாள் தான் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது வேற. ஸோ இந்த 60 நாட்கள் நான் அவங்களை எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிற இந்த கிளாஸஸ் பற்றி தான், சரியா? ஸோ நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன பேட்ச் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 3 டைப் ஆஃப் பேட்சஸ் இருக்குது. ஒன்று வீக் டேஸ் பேட்ச். வீக் டேஸ் பேட்ச்னா திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். ஸோ இதில் மொத்தம் உங்களுக்கு 3 கிளாஸஸ், 2 டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? டெய்லி 3 ஹவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. தென் ஜனவரி இதற்கான கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வாரம் 24th டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சுக்கு அடுத்த வாரத்துலேருந்து என்ன நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, சரியா? ஓகே. இந்த வீக்கெண்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே நீங்கள் இது பண்ணுறீங்க இல்லையா, இந்த 5 நாள் நடக்கிறத 2 நாளில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். டெஸ்ட்டும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணுறதா என்ன அப்படின்னா இந்த வீக்கெண்ட் பேட்சுக்கானது. ஸோ இது அல்லாமல் 3வது என்ன அப்படின்னா ஆன்லைன் பேட்ச். ஸோ ஆன்லைன் பேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே நடத்துகிற கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அது ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னா உங்களுக்கு வேறு கிளாஸஸ் இல்லை, இங்கே வர்றவங்களுக்கு வேறு கிளாஸஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆன்லைனில் என்ன கொடுக்குறனோ, இங்கே என்ன எடுக்கிறனோ அதே தான் உங்களுக்கு ஆன்லைனில் டெலிகாஸ்ட் ஆகும். மெட்டீரியல்ஸு, டெஸ்ட்டு, எவாலுவேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைப்பேன். நீங்கள் டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பணும், நான் எவாலுவேட் பண்ணி ஃபீட்பேக் சொல்லுவேன், சரியா? ஸோ ஆன்லைன், இதுதான் ஆன்லைன். ஆன்லைனுக்கு தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். ஓகே. இப்போ என்னென்னா நம்ம ஒவ்வொரு பேட்சுக்கும் சர்டன் மேக்ஸிமம் அட்மிஷன் அப்படிங்கிற லிமிட் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல என்னன்னா வீக் டேஸ் பேட்சுக்கு 40 பேர் தான், வீக்கெண்ட் பேட்சுக்கு 40 பேர் தான், சரிங்களா? எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இதை இது பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பொறுத்து நிறைய பேருக்கு நான் பேப்பர் எவாலுவேஷன் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பேரை இது பண்ண அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. ஸோ முதல் விஷயமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும், இது எல்லாமே நானே தான் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அட்மிஷனை ஐ ரெஸ்ட்ரிக்ட், சரியா? முதல் விஷயம். ஓகே. ஆன்லைனில் உள்ளவங்களுக்கு அதே தான். ஓகே. ஸோ இப்போ நான் கோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண 4 சேலஞ்சஸ் சொன்னாலே அதை சொல்லிடுறேன். ஸோ இந்த 4 சேலஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறது, சரியா? ஸோ இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன உங்களுக்கான அந்த சோர்ஸஸ் அப்படிங்கிறது வேணும். ஸோ நீங்கள் என்ன அதை தேடணும். அதுவே டேக்ஸ் ஏ டைம். அந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்துருவோம், புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் நம்ம இது கொடுத்துருவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஸோ இந்த 60 நாளில் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணணும், ரைட்டும் எடுத்து பார்க்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ அதுக்கு ஒரு பிளான் இருக்குது, அதை கடைசி சொல்கிறேன். ஓகே. அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா சோர்ஸ், சரியா? சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். இதுவுமே டிஃபிகல்ட் சேலஞ்ச். 4வது என்ன அப்படின்னா கரண்ட் இஷ்யூஸ், சரியா? ஸோ ப்ரிலிம்ஸ் கூட ப்ராப்பராக கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் எதுவுமே இது பண்ணுறதில்ல. பட் இதுக்கு எங்கே அப்படிங்கிறது 4வது விஷயம். ஸோ அதெல்லாம் தேடி இந்த சோர்ஸ், ரைட்டிங் ப்ராக்டிஸு, ப்ரிப்ரேஷன் இதுவே என்ன நம்மளுடைய பாதி நாட்களை என்ன இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். ஸோ இந்த மாதிரியான அந்த 4 விஷயங்களையுமே உங்களுக்கு நான் என்ன ரெக்டிஃபை பண்ணிடுறேன். எப்படி அப்படின்னா முதல் விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கு. அந்த ஷெடியூல் இந்த வீடியோ கீழே நான் PDF அப்லோட் பண்ணிடுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் இங்கிலீஷ்லேயே இருக்கும், தமிழ்லேயே இருக்கும், சரிங்களா? டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன், சரியா? இப்போ முதல் விஷயம் உங்களுக்கு இந்த கிளாஸோட போய்கிட்டு இருக்கு இல்லையா, இது போய்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் என்னன்னா முதல் 20 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸை நான் எக்யூப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், உங்களை நான் டெவலப் பண்ணணும். ஓகே. அதுக்கு there is a plan. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 டெஸ்ட் கொடுப்பேன். அந்த 4 டெஸ்ட்டும் நீங்கள் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும், 300 மார்க்குக்கு இருக்கும். ஸோ இந்த 4 டெஸ்ட் எழுதுறது மூலமாக என்ன அப்படின்னா 20 நாளைக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்கில் அக்யூர்ட் ஆகும். என்ன அப்படின்னா இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்கில். ஸோ வி கேன் டெவலப், எல்லாருக்கும் டெவலப் தான் பண்ணி ஆகணும், வழியே இல்லை. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு 3500 4000 வார்த்தைகள் எழுதக்கூடிய அளவுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகிடும் அப்படிங்கிறது தான், சரியா? ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீங்கள் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது என்ன கிளாஸோ அதுக்கான நோட்ஸ் அப்படிங்கிறது கையில் பிரிண்ட் அவுட்டாக கையில் கொடுத்துருவேன். டெய்லியுமே மேபி நான் உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே ஜனவரி 15 நான் கொடுத்துருவேன். நம்மளோட என்டையர் கிளாஸே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஜனவரி 31 முடிஞ்சிடும். ஸோ பிப்ரவரி 1
பிப்ரவரி 20 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து லைக் இந்த கரண்ட் இஷ்யூஸு முக்கியமான எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ் எல்லாம் நான் தனியாக டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரியா. ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்து 20 நாட்களில் படிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்காது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு நான் 200 பக்கம் இல்லை ஒரு 300 பக்கம் வந்து ஒரு புத்தகத்தை கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் படிச்சிட முடியும் சரியா. ஆனால் டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது அங்கே விஷயம். ஸோ இதுக்கான ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வேணும். அதனால அந்த முதல் 4 நாள் அந்த சாதாரண டெஸ்ட் இல்லையா, ஸ்பெஷல் டெஸ்ட் உங்களுக்கு அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக வைக்கக்கூடிய டெஸ்ட்டு அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ரைட்டிங் டெஸ்ட் வந்துடும். அதை தவிர்த்து இந்த சப்ஜெக்ட் கிளாஸோட ஒரு ஷெடியூல் போட்டிருக்க பாருங்க, அதுவும் நமக்கு ஃபாலோ அப் ஆகும். அப்படிங்கும்போது என்னன்னா கண்டிப்பாக நம்மளால் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஜனவரி 31 எடுக்க முடியும். நான் கிளாஸஸ் எடுத்து அதுக்கப்புறம் கையில் பிரிண்ட் அவுட் கொடுக்கறதுனால என்னன்னா உங்களால் வந்து ஈஸியாக இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட முடியும் சரியா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் குறிப்பாக வந்து கரண்ட் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அது நான் உங்களுக்கு வந்து அடுத்த வாரத்துலேருந்து நான் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆகஸ்ட் ஒரு மாதம் அப்படின்னு மந்த்லியாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விஷயம் சார் தமிழில் இருக்கா இங்கிலீஷில் இருக்கா, தமிழ் இங்கிலீஷா அப்படிங்கிறது இங்கே விஷயம் இல்லை. நீங்கள் தமிழில் சூஸ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு தமிழில் கொடுப்பேன். இங்கிலீஷில் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன, நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறத நான் ப்ரொவைட் பண்ணுவேன் சரியா. ஓகே, ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் என்ன அப்படின்னா இந்த 60 நாட்களில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ரெடியாக இருக்குது சரியா. இந்த தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானதோ அதை விட முக்கியமானது எனக்கு. ஏன் அப்படின்னா நான் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு சரிங்களா. ஸோ 1 இயர் ஆச்சு அப்படிங்கிறத காட்டிலும் இந்த மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபேஸை வச்சு தான் நான் ஒரு இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை செல்ஃப். நான் வந்து என்னைய வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும், அதே நேரத்தில் என்ன உங்களையும் வந்து என்ன அப்படின்னா வந்து நான் கிளியர் பண்ண வைக்கணும். கிளியர் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாமல் டாப் ரேங்க் எடுக்க வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்னன்னா நம்ம 2 பேருக்குமே வந்து வின் சுச்சுவேஷன், 2 பேருக்குமே ஒரு வெற்றி அப்படிங்கிறனாலே தான் வின் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த பேசிஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்டையர் கிளாஸஸும் நான் தான் எடுப்பேன். உங்களுடைய பேப்பர் எவாலுவேஷன் நான் தான், உங்களுக்கு நோட்ஸ் நான் தான், எல்லாமே என்ன நான் தான் சரியா. ஸோ அதனால தான் நான் அட்மிஷன் அப்படிங்கிறத என்ன லிமிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பண்ணி வாங்க. நான் வந்து அதிகமாக வந்து ஓடுவேன். என்னோட நீங்கள் ஓடி பிரயாணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு நம்மளால் வந்து இது பண்ண முடியும். அதுக்கடுத்து கேள்விக்கலாம் சார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என்ன எல்லாத்தையும் வந்து யூடியூப்பில் காமனாக எல்லாருக்கும் போட்டுறீங்க. ஸோ ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்களுக்கு என்ன, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 மெயின்ஸ் முடிகிற வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து பெரும்பாலும் இந்த குரூப் 2 முதன்மை தேர்வு தொடர்பான எந்த விதமான விஷயங்களும் இனிமேல் வந்து என்ன வராது. ஒரு சில விஷயங்களை தவிர்த்து பெரும்பாலும் கரண்ட் இஷ்யூஸ் வந்து இனிமேல் நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன். டைமும் இல்லை, நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நான் ஓப்பனாக போட்டுறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட வேண்டாம். அது நான் பண்ண போகிறதில்ல சரியா. ஓகே, ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்னால் 100 மெம்பர்ஸ் தான் அட்மிஷன், ப்ளஸ் வீக் டேஸ் பேட்ச்னா 40 மெம்பர்ஸ் தான் அட்மிஷன், வீக்கெண்ட் பேட்ச்னாலும் 40 மெம்பர்ஸ் தான் அட்மிஷன். அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிறது வந்து போய்கிட்டு இருக்கு. வீக் டேஸ் பேட்சுக்கு 25 டிசம்பர் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். வீக்கெண்ட் பேட்சுக்கு ஃப்ரைடே, அடுத்த ஃப்ரைடே ஸ்டாப் பண்ணிடுவேன் சரியா. இதுதான் வந்து அட்மிஷன் ப்ராசஸ். அதுக்கு மேலே யாரையுமே வந்து நான் சேர்க்க மாட்டேன் சரிங்களா. ஆன்லைனுக்கு வந்து 100 மெம்பர்ஸ். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே என்ன கொரியரில் வந்துடும், ஆன்சர் புக்லெட் கொடுத்துருவேன். நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பணும், நான் எவாலுவேட் பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுவேன். அகைன் உங்கள் பேப்பர் வந்து நான் உங்களுக்கே அனுப்பிச்சிடுவேன் சரியா. இதுதான் வந்து விஷயங்கள். இதை தவிர்த்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஒன்று போய்கிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்ச் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 to 8 தான் இருக்கும் ஈவினிங் எப்போவுமே. ஸோ அது ஒரே ஒரு டெஸ்ட் பேட்ச் தான், அதுக்கும் 40 மெம்பர்ஸ். ஸோ டேரக்ட் கிளாஸ் நீங்கள் சென்னையில் வந்து படிக்கணும் அப்படின்னா ஃபீஸ் 25,000, ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா 15,000 15,000. இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் சென்னையில் நேரடியாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா என்ன உங்களுக்கு 15,000. எல்லா கோர்ஸுக்குமே என்ன உங்களுக்கு மெட்டீரியல் கரெக்ஷன் எல்லாமே உண்டு சரிங்களா. நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் 99 52 52 15 50 8852521550 அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஷெட்யூலு, இந்த சிலபஸ் இதெல்லாம் இந்த வெப்சைட்டுக்கு இந்த யூடியூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். யூ கேன் டவுன்லோட் அண்ட் என்ன இது பண்ணலாம் சரிங்களா. தேங்க்யூ.